ஹாய் கைஸ், வெல்கம் டு ஷைனிங் ஸ்டார் ஸ்குவாட் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, எதுனா செய்யலாம் ஃபுட்டு. என்ன செய்யலாம்னு சொல்லி நம்ம போய் எல்லாருக்கிட்டே கேட்கலாம். வாங்க போகலாம். நம்ம ஃபர்ஸ்ட் வந்து கீர்த்தி கிட்ட கேட்கலாம். கீர்த்தி என்ன சொல்றான்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் நம்ம செய்யலாம். இதுனே இருக்கா இவ வேற. இன்னைக்கு என்ன செய்யலாம் சொல்லு. உனக்கு எது முடிஞ்சா இது செய்யலாம், இல்லைன்னா வேற ஏதாவது செய்யலாம். சொல்லுடி. ப்ரௌனி செய்யலாம். வேற என்ன செய்யலாம்? வேற எதுனா பானிபூரி பண்ணலாமா? பானிபூரி பண்ணலாமா? அக்கா, பானிபூரிக்கு திங்ஸ் எதுனா இருக்கா? எல்லாமே இருக்கு. சரி, ஓகே. இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம்? பானிபூரி செய்ய போறோம். வாங்க பார்க்கலாம். பொட்டேட்டோ பாயில் பண்றதுக்கு ரெடி பண்ணிக்கணும். பொட்டேட்டோ நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து அக்கா வந்து பொட்டேட்டோவை பீல் பண்ணி எடுத்துட்டு வராங்களாம். அதுவெல்லாம் நம்ம வெயிட் பண்ணுவோம். அவங்க பீல் பண்ணி எடுத்துட்டு வந்த உடனே கட் பண்ணி பாயில் பண்ண வைக்கலாம் நம்ம பொட்டேட்டோவை. எவ்வளோ கோல் சொல்லுங்க. 500 தான். 500 தான். ஆமாக்கா, 500. யா. உங்க வீட்ல எவ்வளவு எக்ஸ்பெக்ட் பண்றாங்க? சொல்லு. 450க்கு மேல எடுத்தா போதும். 450க்கு மேல. கீர்த்தி 500 எடுத்துட்டாங்கன்னா செலிப்ரேஷன் தான் வீட்ல. vlogல வரோம் guys. கேக் வெட்டி செம ஜாலி ஃபன் பண்றோம். அக்கா செம்மையா பண்ணுவாங்க. ரெண்டு அக்கா இருக்காங்க எனக்கு. ஒரு அக்கா உருளைக்கிழங்கு பீல் பண்ணின்னு இருக்காங்க. இன்னொரு அக்கா கேமரா பண்றாங்க. இப்போ வந்து பொட்டேட்டோவை வந்து பாயில் பண்ண போறோம். ஸோ வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டவ் ஆன் பண்ணிடுறோம். ஆன் பண்ணி இப்போ அக்கா ஆன் பண்றாங்க. சரி, இப்போ நம்ம வந்து பொட்டேட்டோ வச்சிடலாம். இப்போ வந்து சால்ட், தேவையான அளவுக்கு சால்ட். ஃபர்ஸ்ட் கொஞ்சமா புளிய எடுத்து தண்ணியில போட்டு ஊற வைங்க. ஃபர்ஸ்ட் ஹேண்ட் வாஷ் பண்ணீங்களா? பண்ணங்க. நீ பொட்டேட்டோ வாஷ் பண்ணும்போது நான் போயிட்டு வாஷ் பண்ணிட்டு வந்தேன். உங்களுக்கு நாங்க ஒண்ணு காட்ட போறேன். Oh no! எனக்கு நல்ல வெயிட் பண்ணுங்க गाइस. பாருங்க, பாத்தீங்களா? முட்டை வருது. பபிள்ஸ் வருது. புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகாய், இஞ்சி நம்ம வந்து ஜார்ல போட்டுடலாம். புதினா, கொத்தமல்லி. உங்களுக்கு காரம் பிடிச்சதுன்னா பச்சை மிளகாய் நிறைய கூட போட்டுக்கோங்க. பிடிக்கலன்னா கொஞ்சமா ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சும் போட்டுக்கோங்க. இப்போ கொஞ்சமா தண்ணி ஊத்திட்டு க்ளோஸ் பண்ணி அரைச்சிக்கலாம். ரசம் அரைச்சாச்சு. இதை இந்த அரைச்சு வச்சிருந்த அந்த புதினாவை ஊத்திக்கலாம். தண்ணி ஊத்திட்டு, ஏன்னா அதுல எவ்வளவு இருக்கும் தெரியுமா? என்ன இருக்கும்? அந்த புதினா காரம் குலுக்கிட்டு அது திருப்பி இப்படி பண்ணி, நீங்க எத்தனை பேர் இருக்கீங்களோ அவளுக்கு நீங்க தண்ணி ஊத்திக்கோங்க. இப்போ வந்து புளிய கரைச்சி கொடுத்துருக்காங்க. புளி தண்ணியை ஊத்திக்கலாம்.
இப்போ ஆக்சுவலி நம்ம அந்த பக்கம் கேமரா எடுக்கணும். இப்போ வந்து தேவையான அளவுக்கு உப்பு போதுமா? மிக்ஸ் பண்ணணும். லெமன். இப்போ நம்ம வந்து லெமன் ஜூஸ் ஆட் பண்ண போறோம். ஃபுல்லாத்தையுமே நான் ஆட் பண்ண போறேன். அப்போதான் புளிப்பா இருக்கும். இப்போ வந்து சீரக பவுடர் கொஞ்சமா, சீரக பவுடர், ஆம்ச்சூர் பவுடர்னா ட்ரை மேங்கோ பவுடர், ஒரு ஸ்பூன். கடையிலலாம் வாங்கி சாப்பிடாதீங்க, கடையில வந்து நல்லாவே செய்ய மாட்டாங்க. வீட்டிலே நீங்க நல்லா ஃப்ரெஷ்ஷா செஞ்சு சாப்பிடுங்க. நாங்க எந்தெந்த ஊருக்குலாம் போயிருக்கோம்னு பாருங்க. கேரளாவுக்கு போயிருக்கோம், வயநாடுக்கு போயிருக்கோம், வர்க்கலா போயிருக்கோம், ஏற்காடு போயிருக்கோம், ஊட்டிக்கு போயிருக்கோம், மலேசியா போயிருக்கோம், நிறைய ஊருக்கு கோவா கூட போயிருக்கோம். நான் கோவா போயிட்டு எனக்கு நிறைய பவுச்சு, பேகு, பென்சில், எரேசர்ஸ் எல்லாமே நான் நிறைய வாங்கி வந்தேன். என் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நான் வாங்கி வந்தேன், நிறைய பேருக்கு வாங்கி வந்தேன். நீங்க எங்க போயிட்டு நான் கோவாக்கு போயிட்டு வாங்கிட்டு வந்தேன் அப்படி சொல்லி நான் மலேசியாவுக்கு போயிட்டு வாங்கிட்டு வந்தேன். கோவாவும் பிடிச்சிருந்துச்சு, மலேசியாவும் பிடிச்சிருந்துச்சு. அதுதான் கொஞ்சம் ரேரா நான் போகக்கூடிய விஷயம். இந்த பக்கம்லாம் நான் அடிக்கடிக்கு போயிட்டு வருவேன், நினைச்சா போயிட்டு வர விஷயம். மூணாறு, ஊட்டிலாம் உண்மைமா சத்தியமா இது ரெண்டுமே நான் ஒரு வாட்டி தான் போயிருக்கேன். அதனால எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இப்ப வந்து இது வெந்துருச்சா பார்க்கலாம். ஐயோ, வெந்துருச்சு, நல்லாவே வெந்துருச்சு பாருங்க. உள்ள போகுது. இப்ப இதை எடுத்து மேஷ் பண்ணுவோம் நம்ம. இதுல வந்து ஆனியன் போட போறோம். ஓகே, நம்ம ரசம் சாப்டர் முடிஞ்சிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் நம்ம வந்து வறக்குற இடத்துக்கு போக போறோம். வறக்குற இடத்துக்கு எண்ணெய் ஊத்த போறோம். போதும்னா சொல்லுங்க. போதும். செஃப் மாறிட்டாங்க கைஸ். எனக்கு வந்து வறுக்க தெரியல, அதனால அக்காவே வறுக்குறாங்க. ஆனியன் எடுத்து ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிட்டு என்னது மிளகாய் தூள் 1/2 ஸ்பூன். போதுமா? மிக்ஸ் பண்ணிக்கலாம் வாங்க. இதுதான் கொஞ்சம் கஷ்டமான ப்ராசஸ். இதெல்லாம் எங்க போயிட்டு வரீங்க ரெண்டு பேரும்? கடைக்கு போயிட்டு வரீங்களா? எதுக்காக கடைக்கு போயிட்டு வரீங்க? தண்ணி வாங்கிட்டு வந்தோம். அதுக்கு மாதிரி ஸ்நாக்ஸ் கூட எங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாங்கிட்டு வந்தோம், சாக்லேட்ஸ். இங்க பாருங்க, இதுதான் எங்க சர்ச். இன்னும் வேலைலாம் என்ன முடியல. இங்க பாருங்க கைஸ், கீழே போட்டாங்க. நாங்க ஏதோ புதுசா எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு இதெல்லாம் வாங்கிட்டு வந்தோம் சாக்லேட்லாம். அங்க பாருங்க கைஸ், ரெண்டு பேரும் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு. போயிட்டு கூப்பிட்டுட்டு வரலாம் பானிபூரி சாப்பிடுறதுக்கு. வாங்க போகலாம்.
வாங்க 2 பேரையும் கூப்பிடுறாங்க பானிபூரி சாப்பிடுறதுக்கு. வாங்க வாங்க சீக்கிரம் வாங்க வாங்க டக்குன்னு வாங்க. பூரி ரெடி, பானி ரெடி, பொட்டேட்டோ ரெடி, போல் ரெடி, 2 போல். என்னம்மா பண்றாங்க இவங்க? இப்ப பொட்டேட்டோ வந்து நிறைய இருக்கு, ரசத்தை விட பொட்டேட்டோ தான் நிறைய இருக்கு, பூரியை விட பொட்டேட்டோ தான் நிறைய இருக்கு, அதனால இப்போ நிறைய வைக்கிறாங்க. ரசம் மீதி இருந்தா சொல்லுங்க குடிப்போம். ரசம் லவர் ரசம் லவர் யாராச்சும் இருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. பொட்டேட்டோ லவர் யாராச்சும் இருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. அதுவும் அக்கா செய்யற ரசம் சொல்றாங்க. இவங்க வந்து சொல்ல சொல்றாங்க. நான் தான் ரசம் செஞ்சேன். போங்க போய் சொல்லாதீங்க. வீடியோ பாக்குறவங்களுக்கு தெரியும் யார் ரசம் செஞ்சாரு. எப்படி இருக்கு? அடிப்பொலியா? அடிப்பொலி. நல்லா இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க பானிபூரி. ஷைனிங் ஸ்டார் ஸ்குவாட சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. யா பாய்.